இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியதுல கடைசி பாசுரம் குலசேகராழ்வார் திருவடிகளில் பக்தி கொண்டவர் ராமானுஷர். அது 14வது பாசுரம். கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுஷன் என்னை சோர்விலனே. சோர்வு பிரிதல். சோர்விலன் என்னை விட்டு விலக மாட்டார். ராமானுஷர் என்னை விட்டு விலகவே மாட்டார். ஏனால் குலசேகராழ்வார் பாசுரங்களே எல்லாம் கொண்டு பாடுகிறவர்களை நான் கட்டியா பிடிச்சுட்டேன். குலசேகராழ்வார் தான் க்ஷத்ரிய ராஜா. திருவஞ்சிக்களத்திலே அவதரித்தவர். கும்ப மாசி மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரியே என்ன அவதரித்தவர். இனி பாசுரம் பார்ப்போம். புருஷார்த்த லாபம். நமக்கு எல்லாம் ஒரு புருஷார்த்தம் வேணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. அதற்காக தவிப்ப மொழியும். இது கிடைக்குமா அது கிடைக்குமா இங்கே போலாமா. எத்தை தின்றால் பித்தம் தெளியும். இது அடிக்கடி சொல்ற மொழியும். எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு ஒருத்தருக்கு ஆசை, அதுக்கே தவிக்கிறார். சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை, தவிக்கிறார். வியாதி போகணும்னு ஆசை, தவிக்கிறார். கல்யாணம் ஆகணும்னு ஆசை, தவிக்கிறார். எல்லாத்துக்கும் தவிப்பு. தவிக்கு தகுந்த ஏதோ முயற்சி. இதுக்கெல்லாமே இந்த தவிப்பு முயற்சி பண்ணோம்னா அப்ப வைகுந்தம் போறதுக்கு எவ்வளவு தவிக்கணும், எவ்வளவு முயற்சி பண்ணணும். ஆமா அப்படிலாம் இல்லையே. யாரு சொன்னா? நாங்க தவிக்காத ஒரே விஷயம் அதுதான். மத்த எல்லாத்துக்கும் தவிச்சுட்டு இருக்கோமே தவிர அதுக்கு போகணும் நாங்க எப்பவும் தவிச்சதே இல்லையே. இப்போ யாரோ சிலர் தவிக்கிறத பார்த்துட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்றார், குலசேகர ஆழ்வார் திருவடியை பற்றினதுனாலே வைகுந்தத்துக்கு போறதுக்காக நாங்க தவிக்காம இருப்போம், இனிமே ஒன்னும் தவிக்க மாட்டோம் நம்ம சொல்லுவோம். இப்போ அது இல்லாமலே நாங்க தவிக்கலையே. நீர் என்னமோ அது இருக்கிறதுனால தவிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இது அஜ்ஞானத்தால தவிக்காம இருக்கும். ஞானம் வந்துடுத்துனால் கண்டிப்பா தவிப்பு வரும். எப்படி போவோமோ மலை போல குவிச்சு வச்சிருக்கமே பாப்பங்களை எல்லாம் எங்க தாண்ட போறோம் தெரியல. கையில ஒரு சாதனம் ஒழுங்கா இல்ல. போக வேண்டிய இடமானா எங்கேயோ இருக்கு, இடமானு கிட்டக்க இருக்கலாம். தாண்ட வேண்டிய விரோதியானு சின்னதா இருக்கணும். எங்கையில இருக்கிற சாதனமானு பெருசா இருக்கணும். மூணுமே இல்ல. எங்கேயோ போனோம். தாண்ட வேண்டியது பெருங்கடலை, கையில இருக்கிறது சின்ன குச்சி ஊசி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி சரணாகதி. இத மூணை வச்சு எத்த சாதிக்க? இத நினைச்ச உடனே பயமாப்படுறது இல்லையோ. இதத்தான் பயப்படாதே மாசுச்சகான்னு கண்ணன் சொல்றார். அவர் ஏதோ சர்வதன்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் விரஜத் அஹம்தா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னாரே. எதை கண்டு பயப்படாதேங்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் இவனெல்லாம் கண்டு பயப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்கார். ஒன்னை கண்டு பயப்படாதேங்கிறார் அவர். ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டியது தன்னை கண்டு. தான் எவ்வளவு பெரிய பாப்ப மூட்டையை சேர்த்து வச்சிருக்கோம் நடுங்கிறாங்க. அதை கண்டு பயப்படாதே. நான் அந்த மூட்டையை போக போறேன். உங்ககிட்ட அந்த முயற்சியை கொடுத்துட்டேன்னா ஆகாது. அந்த அனுகிரகத்தை எங்கிட்ட வச்சிருக்கிறதுனாலே அது ஆகும்னு சொல்ல வரார். அதனாலதான் தவிப்பில்லாம இவள்லாம் இருக்கா. நாம தவிப்பில்லாத இருக்கிறது ஒண்ணுமே தெரியாதனாலே. அவா தவிப்பில்லாத இருக்கிறது தெரிஞ்சு தவிச்சு தவிப்ப தவிர்த்ததுனாலே. அதனாலதான் அவர்கள் தவிக்காத இருக்கா. பாசுரார்த்தம் பார்ப்போம். கொல்லிகாவலன் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார். கொல்லிகாவலன் கூடன் நாயகன் கோழிக்கோன் திருவஞ்சிக்களன் கேரளத்துல பெரிய சக்கரவர்த்தியா அந்த சுவாமி எழுந்துள்ளி இருந்தார். கொல்லிகாவலன் குலசேகர பெருமாள். காவலன்கிறதுனாலே பிருத்திவிக்கே ரக்ஷகன். சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரை ஜெயிச்சு எல்லாருக்கும் காவலனா இருந்தவரம். கலைச்சொல் பதிக்கும். கலைச்சொல் வேத சொற்களை பதித்து பதித்து பாடிய பெருமாள் திருமொழி. இவர் பாடினது 105 பாசுரங்கள். பெருமாள் திருமொழிங்கிற ஆச்சரியமான பிரபந்தம் பாடியிருக்கார். கிருஷ்ணானுபவம், ராமானுபவம், தில்லநகர் திருச்சித்திரகூடத்துல மொத்த ராமாயணத்தையும் பாடிட்டார். கண்ணன் தெய்வ தேவகி எப்படி புலம்பினார்ங்கிறதுக்கு கிருஷ்ணானுபவம் முழுக்க பாடினார். திருவேங்கடத்தை பாடினார். திருவித்துவக்கோடுங்கிற மலையாள விதேசத்தை பாடினார். 30 பாசுரங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு சமர்ப்பித்தார். ஒரே 10 பாட்டு திருக்கண்ணபுரத்துக்கு சமர்ப்பித்தார். இப்படி எல்லாரையும் பாடின குலசேகர ஆழ்வார் பதிக்கும் கலைக்கவி பாடும். வேத வேதாந்தத்தினுடைய சொற்களையே ரத்தன ரத்தனமா வச்சு தம் வார்த்தைகளே அதுல தங்கமா வச்சு தன்னுடைய வார்த்தையை தங்கமா வைக்கிறாராம். வேதத்திலேருந்து ஒவ்வொரு சொல்லா எடுத்து ரத்தனம், மாணிக்கம், வைடூரியம், முத்து, பவழம் என்று வைக்கிறாராம். அதை பிடிச்சுக்கிறது மட்டும்தான் தம் வார்த்தை. மத்த சொல்ல வந்ததெல்லாம் ரத்தனம் மாட்டாது. நீங்க எல்லாம் ஒரு வைர அட்டிகை பண்ணி போட்டுக்கிறீங்க. போட்டுக்கணும்னால் அதுக்கு வைரம் வாங்கிடணும். சரி வைரம் எல்லாம் வாங்கியாச்சு, பேசா கழுத்துல போட்டுருக்கோம்னா வைரத்தை நேரம் போட்டுக்க முடியாது சுவாமி. தங்கம் வேணும். அது கீழே தங்கம் வச்சு அதுல பார்த்து வைரத்தை எடுத்து கோர்க்கணும் இல்லையோ. அதுல 2 வகை. வைரம் நிறைய தெரிஞ்சு தங்கம் தெரியாத இருந்தா ஒரு மாதிரி கோர்க்கிறது. அதே தங்கம் நிறைய தெரிஞ்சு வைரம் அழுந்தி இருந்ததுன்னா இன்னொரு மாதிரி கோர்க்கிறது. இதுலதான் 2 வகை பாடல்கள். எடுத்துக்கிறது வேதாந்தார்த்தத்தை எடுத்துட்டு ஏன் சொல்ல குறைச்சலா வச்சு வேதாந்தார்த்தமே பளிச்சுன்னு இருந்தா முதல் வகை கட்டு. அப்படின்னா வைரமே தெரியும், தங்கமே தெரியாது.
அதே இப்ப நம்ம சொல்றது நிறைய பாட்டா இருந்து வேதாந்தார்த்தம் குறைச்சலா இருந்தா ரெண்டாவது வகை கட்டு சுமார் தான். முதல் வகை கட்டு தான் நன்னா இருக்கும். அதுவும் இப்பெல்லாம் எவ்வளவு பண்ணிடுறா, வைரத்தவை கீழே கட்டே இல்லை, அதுக்கு தான் இப்ப 2 வச்சுட்டாலும் இல்லையா. இப்ப மேல எல்லாம் மூடின ஒண்ணு மூடாத ஒண்ணு என்ன 2 பண்ணிக்கிறாளே. மூடாத ஒண்ணுன்னா இன்னும் தங்கம் குறைக்கிறதுக்காக அதை அடியை எடுத்துக்கிறது. இப்படி தங்கம் குறையறதுன்னா என்னன்னா நம்ம வார்த்தை குறையறதுன்னு அர்த்தம். பெரியவர்கள் வார்த்தையே வச்சுனுட்டு நம்ம வார்த்தையே சேர்க்காமல் அவர்கள் சொன்னபடிக்கே இந்த அர்த்தத்துலதான் பொற்கொள்ளல் பண்றாரான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இந்த மாதிரி அர்த்தமா இருக்கலாம்னு போ. அதனால நம்ம விஷயத்தை குறைச்சுனுட்டு ஆழ்வாராச்சாரியர்கள் ஸ்ரீசுக்தியே சேர்த்தாராம். இப்படி ரத்தனங்களை பதித்தால் போலே சாஸ்திர சொல்களை பதித்த கவி பாடும் பெருமாள் திருமொழிங்கிற 105 பாசுரங்களை பாடின கவி பாடும் பெரியவர் அவர் தான் குலசேகராழ்வார். பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் பிரீதிக்கு, அதாவது வேத வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை வைத்து வைத்து பாடக்கூடிய பெரியவர் பல மகான்கள்னு வச்சுக்கலாம். அந்த மகான்களை எல்லாம் பாதங்களே துதிக்கும் பரமன் அந்த திருவடிகளை ஏத்துமவராய் பாகவத விஷய பிராவண்யத்துக்கு மேற்பட்டால் இல்லாதபடி இருக்கும் ராமானுஷர். அப்ப பெருமாள் திருமொழி பாடிய குலசேகராழ்வார் அவர் திருவடிகளையே பாடிக்கொண்டிருக்கிற அதிலிடத்திலே பக்தி இருக்கக்கூடிய துதிக்கும் பரமனி ராமானுஷன் என்னை சோர்விலனே. அந்த ராமானுஷர் என்னை விட்டு விலக மாட்டேன்னு விட்டார். நான் உம்மை பிடிச்சுட்டேன், நீர் நம்மை விட்டாலும் நான் உம்மை விட மாட்டேன்னு விட்டார். இதுதான் நம்ம எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கிறது. ஏன்னா இப்ப நாமா பண்ணிருந்தோம்னா நம்ம விட்டுட்டு போனாலும் போடுவோம். இப்போ இதே இந்த பெருமாள் என்ன முடிவு பண்ணோம்னா, நீ இன்னைக்கு வந்து நாளைக்கு வராட்டாலும், நாளைக்கு வந்து நாளைக்கு வராட்டாலும், என்னைக்கு வந்தாலும் வராட்டாலும் நான் உன்னை விடுறதா இல்லை இப்படின்னா நமக்கே ரொம்ப தெம்பா இருக்கும். இதுதான் சுவாமி சரி. ஏன்னா இது எங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருந்தீங்கன்னா என்னைக்கு விட்டுட்டு போடுவேன்னே தெரியாது. நல்ல வேளை பொறுப்பை தங்கிட்ட வச்சிருக்காரோ இல்லையோ. அதே போல ராமானுஷர் திருவரங்கத்தமுதனாரை பிடிச்சுனுட்டு இனி நாம் உண்மை விடும் என்று சொல்லவே ராமானுஷன் என்னை சோர்விலன், அவர் என்னை விட்டுட்டு போக மாட்டார். அவர் எப்ப விலக மாட்டார்னு இருந்ததோ எனக்கு ஒரு தெம்பு வந்துருந்ததோ. என்னன்னால் கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை அற்றேன். அதனால இந்த கொள்கையை விட்டுட்டேன். கதிக்கு பதறி பிராப்திய லாபத்துக்கு பதறி, எப்ப வைகுந்தம் போவோமோ அதுக்கு எப்படி கிடைக்க போறதோ தெரியல என்று பதறி எப்படி தபஸ் பண்ணுவாளாம் ரிஷிகள்லாம். எப்படி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க, கானமெல்லாம் கொதிக்கிறது, காட்டுல இருந்து தபஸ் பண்றா, கல்லுக்கு மேல மலை மேல இருந்து தபஸ் பண்றா, கடல்ல நின்று தபஸ் பண்றா. இப்படி கொதிக்க கொதிக்க தபஸ் பண்றதையே விட்டுட்டேன். ஏன்னா சமப்பட்டு மோட்சம் போறதுங்கிறது இல்லை. எப்ப ராமானுஷர் என்னை விட்டுட மாட்டேன்னு சொல்லிட்டாரோ இனி மோட்சம் போறதுக்காக சிரமப்படுற சாதனங்களை பண்ணுவதாக இல்லை. உடையவர் திருவடிகளே உபாயம்னு பற்றினேன். இனிமே அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதனால வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் எல்லா இடத்திலும் கொதிக்க, இந்த ஒவ்வொரு இடத்திலும் இருந்தா என் உடம்பும் கொதிக்கிறது, இடமும் கொதிக்கிறது. இவன் தபஸ் பண்ண பண்ண அவர் பண்ற தவத்தாலே பூமாதேவியை நடுங்கினாள். புராணத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கள் இல்லையா. அப்ப இவன் கோர தபஸ் பண்ணா கல்லும் கடலும் கானகமும் கொதிக்க, அது கொதிக்கும்படிக்கு நான் தபஸ் பண்ண மாட்டேன். ரெண்டாவது அர்த்தம், நான் தபஸ் பண்ண நானே கொதிப்பேனோ இல்லையோ. கண்ணு கொதிக்கிறது, காது கொதிக்கிறது, மூளை கொதிக்கிறது. கொஞ்ச நாளைக்கு மேலே கஷ்டமான வேதாந்தார்த்தம் கேட்டா நம்ம மூளையே கொதிக்கிறது. அதுவே அது பத்தில சமயம் தலையில எல்லாம் புகையா இருப்பான் அப்படிங்கிறாலும். அதை போல கானமும் கல்லும் கடலும் எல்லாம். ஆனா ராமானுஜர் திருவடிகளே சரணம், அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராசா, ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒண்ணுமே கொதிக்கலையே, ரொம்ப குழுகுழுன்னா இருக்குப்போ. அப்ப அந்த கொதிக்கிறதுலாம் எனக்கு வேண்டாப்போ, இந்த கொதிக்காத குளிர்ச்சியே எனக்கு போறோம். வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை அற்றேன், அந்த கொள்கையை விட்டேன் என்கிறார். இனி பாசுரத்தின் ஆழ்ந்த அர்த்தம், ஏதோ புருஷார்த்தம் கிடைக்கும். கண்டிப்பா பகவான் உபாயமா தன்னையே கொடுத்துருவார். ராமானுஜருடைய கடைசி காலம், அவர் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போறார். பக்கத்துல இருக்கிற சிஷ்யர்கள்லாம் இந்த கனிஞ்ச மரமா இருந்ததுன்னா எப்ப அந்த பழம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூடவே மரத்தை சுத்தி காத்துட்டு இருப்பா பாருங்க. அத போல ராமானுஜருடைய சுத்தி எப்ப நல்ல விஷயம் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கா. கடைசியில என்ன சொல்லிட்டு போறீர் என்ன பிரார்த்திக்க தழுதழுத்த குரலோட சுவாமி சாதிக்கிறார். உபாயம் உபாயம்னு தேடி சாதனத்துல புத்தி வைக்காதீங்கோ, விட்டுடுங்கோ. உபாயம் பகவான், அவர் தானே தன்னை கொடுக்காத விட்டுடவே மாட்டார். அப்ப நீங்க எதுல புத்தி பண்ணணும் தெரியுமோ, கைங்கரியம்ங்கிற பிராபியம் புருஷார்த்தத்துல புத்தி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஏற்றது. எப்படி அடைய போறோம் நினைக்கிறத விட அடைஞ்சாச்சுன்னு வச்சுனுட்டு இப்ப கைங்கிறதுக்கு வாங்க. எனக்கு எப்ப ஓடி ஆடி பணம் சம்பாதிப்போம் அது நம்ம கிட்ட இல்லைன்னா. இப்ப நம்ம கிட்டே ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு குணம் என்ன தெரியுமா, நம்ம ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம் இல்லையோ. திடீர்னு ஒருத்தர் சொல்லிட்டா, நீர் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க மாசத்துக்கு? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார். அவ்வளவுதானே.
உமக்கு நான் இப்போ ஒரு வைப்பு நிதி ஏற்பாடு பண்றேன், அதுல இருந்து இனிமே உமக்கு 10,000 ரூபாய் மாசம் மாசம் வந்துடும், அதனால வேலைக்கு போக வேண்டாம், வாரம் கைங்கரியம் பண்ணும் என்று கூட்டால் உடனே ஆம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் இல்லையோ. ஏன்னா இத்தனை நாள் என்ன சாக்கு போக்கு சொல்லிருந்தோம், அது இல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம். இப்ப யாரோ ஒரு மகானுபாவர் வந்தார், நான் சொத்து வச்சிருக்கேன், உனக்கு வேண்டியதெல்லாம் அப்படியே நான் கொடுத்துடுறேன், இப்போ வாரும்னு கூப்பிட்டா அது அத்தோட போகாது சுவாமி, அது அதை தவிர இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லையா அப்படின்னு அப்பதான் ஆரம்பிப்போம். இப்ப என்ன இருக்கு அதை தவிர என்னால் அவர் ஒருவேளை 10, 11 ஆகும், 11, 12 ஆகுங்கிறாரா, கவலைப்படாதீங்க, அது 26 வரைக்கும் வேண்டியதை நான் நமக்கு வருஷம் கொடுத்து அதோட இல்ல சுவாமி, அது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோ, எதிர்த்து வீட்டுக்காரர் சொல்லுவாரோ, என்ன சொல்லுவாரோன்னா இதே அந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபடாத போது ரிஷிகள் என்ன சொல்லுவாளோ, ஆழ்வார்கள் என்ன சொல்லுவாளோ, ஆச்சார்கள் என்ன சொல்லுவாளோ, என் தாத்தா என்ன சொல்லுவாரோ நான் கவலையே படலையே. அவர்கள்லாம் கைங்கரியத்துல இல்லாத போது ஏதோ அவளும் நினைச்சிருப்பாளே, அப்ப அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா வேலைக்கு போகாம யாரோ பகவான் கொடுக்கிறான்னு உட்கார்ந்து சாப்பிட்டால் அப்ப கவலையா இருக்கு எனக்கு. இப்போ உட்கார்ந்து சாப்பிட்றான்னு சொல்லிட போறாருன்னா, என் தெய்வம் எனக்கு கொடுக்கிறார், நான் உட்காந்து சாப்பிட்றேன், இதுக்கு அவருக்கு என்ன கஷ்டம்? எங்க அப்பா சோறு போட்டார், நான் உட்காந்து சாப்பிடுறேன், இந்த புஸ்தகம் இருக்கு, எங்க அப்பா தான் அவரை பயன்படுத்தின புஸ்தகம், எத்தனையோ குறிப்பு எழுதி வச்சிருக்கார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு மெனக்கடலை, எனக்கு ஒரு சமம் இல்லை, யார்கிட்டையும் போய் சமப்பட வேண்டாம், குறிப்பு எழுதியிருக்காரு சொல்றேன். யாரான ஒருத்தர் வந்து என்ன சாமி ஒரு உபன்யாசகர் அப்பா எழுதி வச்ச குறிப்பா அவர் சொல்றார், சொல்லி பார்க்கட்டுமே, எனக்கு எந்த கவலையும் இல்லையே. எங்க அப்பனார் எனக்கு சொத்து சேர்த்து வச்சார், நான் அழிக்க போறேன். இப்போ ஊர் சொத்தையே அழிக்கிறச்சு, இந்த சொத்தை அழிக்கிறதுக்கு என்ன கஷ்டம், தாராளமா பண்ணலாமோ இல்லையோ. அதை போல நமக்கெல்லாம் தலைவரா ராமானுஜர் சொத்து சேர்த்து வச்சுட்டார், அவர் குழந்தை அடியா அனுபவிக்கிறேன், இதுல யார் குறை சொல்றதுக்கு இருக்கு? இப்போ எந்த தந்தையும் என்ன விருப்பப்படுவான், சொத்து கெட்ட பிள்ளையா இருந்தா கூட அவங்கிட்ட போகணும், இது தானே யாருமே ஆசைப்பட போறா. அது போல பகவான் எல்லாருக்கும் தந்து, அப்ப அவர் என்ன ஆசைப்பட போறார், நான் தான் சொத்து வச்சிருக்கேனே, இவன் ஏன் தவிக்கிறான்னு தெரியலையே, இவனை வேலை பாருன்னே நான் சொல்லலையே, எனக்கு கைங்கரியமானு தானே சொல்றேன், ஆனா இவன் எங்கேயோ போய் யாருக்கோ உழைச்சிருந்து என்னையும் கஷ்டம் கொடுத்து தானும் கஷ்டப்படுத்திண்டு ஏன் பண்றான்னு தெரியலையே என்ன தானே பகவான் நினைப்பாப்ப. இந்த கவலையத்தான் நான் விட்டுட்டேங்கிறார் விருப்பம். வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை அற்றேன், இனி அந்த கொள்கையே நமக்கு இல்லை. எப்படி உமக்கு இந்த எண்ணம் வந்ததுன்னா எல்லாம் குலசேகர ஆழ்வார் சொல்லி கொடுத்ததுதான். அவர் தானே இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் வாழ்ந்தான்னு ஒதுக்கிட்டு வந்தாலும் இல்லையா, அவருக்கு இல்லாத சொத்தா பத்தாப்போ அனைத்தையும் துறந்தார். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம், திருவித்துவக்கோட்டம்மா, இனி இந்த திருவடியாளனை எட்டி உதைத்தாலும் நான் ஒங்கி போறதா இல்லை, இதைத்தான் பற்றிட்டு இருப்பேன்னு சொன்னார் இல்லையோ. கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி, குலசேகர ஆழ்வாருடைய பாசரங்கள் எல்லாம் வேத வேதாந்தத்தினுடைய அர்த்தம், தத்துவ ஹித புருஷார்த்தத்தையும் பகவானுடைய சொரூப ரூப குண விபவங்களையும் அனைத்தையும் வேதாந்தத்தில் இருக்கிறதை எடுத்தெடுத்து கோத்து கொடுத்தார். என்னென்ன பாடினார், இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றியிரு ஸ்ரீரங்கத்துக்கு 30 பாசரங்கள், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவாவும் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியம்பும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று திருவேங்கடமுடையானுக்காக தருதுயிலன் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரைகுழு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே அரிசினத்தார் இன்னதாய் அச்சடினும் மற்றவள் தனருள் நிறைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே. அதே போல மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய் என்று திருக்கண்ணவரம் சிவரி பெருமாளுக்கும் பார்த்து 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 பாடினார் இல்லையா. அந்த பாசரங்கள் தான் சாஸ்திரம். நலந்துகள் நாரணன் அடிக்கு நண்டுவார் என்னும் பாடும் பெரியவர் பாதங்களே அவரவர்கள் பாடும் பெரியவர். இரண்டாவது அர்த்தம் சொல்றாரு. இப்போ குலசேகர ஆழ்வாருடைய பாசரங்களையே பாடிட்டு இருக்கிற பெரியவா யாரு, நாதமுனிகள் ஆளவந்தார் போன்ற மகான்கள். அந்த பாதங்களே துதிக்கும் பரமன், அந்த நாதமுனி ஆளவந்தாருடைய பாதங்களை துதிச்சுருக்கிற பரமன் ராமானுஷர் என்று இரண்டாவது அர்த்தம் சொல்லலாம். அப்ப அந்த குலசேகர ஆழ்வாருடைய பாசரங்களை நேர பாடுறாருன்னு சொல்லிக்கலாம், அல்லது குலசேகர ஆழ்வாரை பத்தி பாடுற பெரியவர்கள் நாதமுனி ஆளவந்தார் போன்றோர் அதை துதிக்கும் பரமன் அவர்களை பாடு ராமானுஷர்னு கொள்ளலாம். திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருவரங்க பெருமாளரையர், திருமாலையாண்டான் முதலான எல்லாரையும் துதிக்கும் பரமன். குரு பாதாம்புஜம் தியாயேது குரோர் நாம சதா ஜபேது என்று குருவை பத்தி விடாமல் பாடிக்கொண்டிருக்கும் ராமானுஷர். அவர் சொன்னது, எவரேலும் எம்மையாளும் பரமன் நம்மை அளிக்கும் பிராக்கள் என்று. குலசேகர ஆழ்வாருக்கே ஆசை அடியார்களோட சேரணும், நன்ன பாடணும், ஆடணும், நாம சங்கீர்த்தனமான கூத்தாடணும். தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமால மார்பன வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தடை தயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே. எல்லாரோடையும் போடணும், காலில் சலங்கு கட்டிக்கணும், கையில எல்லாம் கட்டையை வச்சுக்கணும், ஆடணும் ஆடணுங்கிறார். அந்த அளவுக்கு ஆசைப்பட்டவர் தான் அந்த பெரியவர்.
அப்படிப்பட்ட குலசேகராழ்வாரை பற்றின ராமானுஜர் அவர் என்னை இனிமே விடமாட்டார்ங்கிற கெட்டியா கிடைச்ச உடனே இனிமே எனக்கு ஞானிகளுக்கெல்லாம் என்னென்ன கிடைக்குமோ கிடைக்காதோ, அஞ்ஞானிகளுக்கு என்னவோ இந்த கவலையெல்லாம் எனக்கு இல்லை. சுவாமி சொல்றார், அஜ்ஞான அசக்திகளன்னு ஸ்வரூப விரோதமே பிரதான கேது, பிராபகாந்தரம் அஜ்ஞனுக்கு உபாயம் ஞானிகளுக்கு அபாயம்னு சிவஜன்மோனத்திலே சாதித்தார் போலே, இனிமே நான் எதுக்கு இந்த சாதனாந்தரத்துக்கு போறேன்? இந்த கஷ்டமான வழிகள்லாம் வேண்டாம். கஷ்டமான வழி வேண்டாம், சரணாகதி போருங்கிறீங்களே. ஏன் உங்களால முடியாதுன்னு தானே? கஷ்டமான வழியெல்லாம் உங்களால முடியாது, அதனால சுலபமான சரணாகதிக்கு வந்துவிடும்னா இல்லை, முடியாதுன்னு விடல, கூடாதுன்னு விட்டோங்கிறார். முடியாதுன்னு விடுறது வேற, கூடாதுன்னு விடுறது வேற. இப்போ ஒரு கணவன் இருக்கார், பதிவிரதாஸ்தி, எல்லா விதத்திலையும் அந்த பர்த்தா பாத்துக்கிறார். ஆனா அவ இப்போ இவர் பார்த்துக்கிறோ மாட்டாரோன்னு சந்தேகமா இருக்கு. அதனால கொஞ்சம் எழுத்து வீட்டுக்காரர், அண்ட வீட்டுக்காரர், அசல் வீட்டுக்காரர் எல்லார்ட்டையும் ஒரு 10 ரூபா வாங்கி வச்சுப்போம். வச்சிருந்தா தான் ஒழுங்கா அரிசி கிரிசி கிடைக்குமோன்னுமோ இப்படின்னு சொன்னால் 2 குற்றம். 1 இவளுக்கு குற்றம், 2 இப்படி தான் கைப்பிடித்த மனைவியே இன்னொருத்தரிடத்துல 10 ரூபா வாழ்ந்து வர வச்சிருக்காரு இந்த பர்த்தாவுக்கு அதை விட பெரிய குற்றம். அத போல இப்ப பகவானுடைய திருவடிகளே உபாயம் இருக்கிறத விட்டுட்டு இதுவா இதுவா இதுவான்னு எத்தையான்னு தேடிட்டு இருந்தோம்னா முதல் குறை இப்ப பர்த்தாவுக்கு. அவர் லோக பர்த்தா, அவருக்கு இப்ப வருத்தமா இருக்காதா? என்னால ரட்சிக்க முடியாதுன்னா இவன் இன்னொருத்த இடத்துல போய் கையேந்திட்டு இருக்கான். நான் எப்ப மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்ன ஒரு நினைச்சு போறோம் இல்லையோ, ஊர்ல இருக்கிற பர்த்தாவால நிஜமா ரட்சிக்க முடியாத போனாலும் போகலாம், ஆனா இந்த பர்த்தாவால ரட்சிக்க முடியாத போகவே போறது இல்லையே. அப்படி இருக்கிறச்சே ஸ்வரூபத்துக்கே விரோதம். நாம் பகவானுக்கு அடிமைன்னு இருந்தால் அந்த ஸ்வரூபத்துக்கு தகுந்த அவன் திருவடிகள்ல தான் கிடைக்கணுமே தவிர மற்றொரு இடத்துல போக மாட்டேங்கிற உறுதி குலசேகர ஆழ்வாரிடத்துல இருந்திருக்கு. அதைத்தான் இப்ப சேர பிடிச்சு சொல்றார், ஷோர் விலன், இனி ராமானுஜர் நம்ம விடமாட்டார். கதிக்கு பதறி, இனிமே கதி கிடைக்குமான்னு பதறி போய் பொறுப்பிடையே நின்னும் புனர் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. திருமஷி ஆழ்வாருடைய போஜன் ஒண்ணு மலையில நின்று தபஸ் பண்ண வேண்டாம், நெருப்புக்கு நடுவில் பண்ண வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. என்ன பண்ணணும்னு கேட்டோம். திருவெக்காதி உபதேசத்துல பகவான் சேனிச்சிட்டு இருக்கார். அங்கு போயிட்டு வாயார அவர் திருநாமத்தை சொல்லு. 2 புஷ்பத்தை எடுத்துக்கோ. மெய்மலர் தூய் கை தொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து. மெய் மலையர் தூள் கை தொழுதால் 2 புஷ்பத்தை சமைச்சிட்டு கைகளால கூப்பிடு. அந்த கூப்பிட்டு நீ திரும்பி பார்க்கறதுக்குள்ள மலை போன்ற பாபங்கள் இருந்துதா பாரு. அந்த பக்கம் இருக்கவே இருக்காதே, அதே நிமிஷத்திலே பகவான் போக்கி விடுறாரு என்னால் அது போருமே. அப்ப அஞ்சலி பிரமாமுத்ரா கஷிப்ரம் தேவ பிரசாதினி அஞ்சலி பண்ணோம்னாலே சட்டுன்னு பகவானே உருகி வந்துடுறார். ஆகவே இந்த கை காலு முதலானவை எல்லாம் கொதிக்க நான் தவம் செய்யறதா இல்ல நான் தபஸ் பண்ண காடும் மலையும் கொதிக்க ஆரம்பிச்சிடும். அது கொதிக்கும்படிக்கும் நாம் தவம் செய்வதாக இல்லை. குலசேகரர் திருவடிகளை பாடும் பெரியவர்களான நாதமுனி ஆள வந்தார் தொடக்கமானோரை எப்போதும் துதிக்கும் பரமனான ராமானுஷர் அவர் என்னை சோர்வில்லாமல் விட்டு விலக மாட்டேன்னு சொன்னபடியால் எங்கோ எந்த சாத்தியம் கிடைக்கும் சாதனாந்தரத்தை பற்றி நான் கொதிப்பதாக இல்லை என்று 14ஆம் பாசுரத்தில் கூறினார். கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்க விபாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுஷன் என்னை சோர்வினே அப்படிங்கிறது பாசுரம். இத்தோடு இன்று இருக்கட்டும். மேல சொல்ல வேண்டியதை நாளை காலை விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமத் வேதம் வேதாந்தம் இதிகாசம் புராணம் ஆகிய அனைத்தின் அர்த்தங்களையும் ஒன்றுக்கொன்று இருந்த மேலெழுந்த வாரியான முரண்பாட்டை நீக்கி இதுதான் சாஸ்திரத்தினுடைய திருவுள்ளம் அபிப்பிராயம் என்று கொடுத்தவர் சுவாமி ராமானுஜர். ஒருபுறம் பகவானே ஜெகத்காரணம், அவர்தான் பரதேவதை, அவர்தான் மோட்சம் கொடுக்கிறார் என்கிற உயர்ந்த அர்த்தங்களை கூறிக்கொண்டே வந்த ராமானுஜர் அதே எம்பெருமானுக்கு மற்றொரு பக்கம் உள்ளது. எளிமையானவர், மென்மையானவர், ஆசையோடு பழகுபவர், இப்படி எத்தனையோ கல்யாண குணங்கள் பகவானிடத்தில் உள்ளன. ஆனால் நாம் எல்லாரும் அவருடைய ஞானம், சக்தி, பலம்,
தேஜஸ், இவற்றை முக்கியமா பார்க்கிறோம். அது இருந்தா தான் நமக்கு நம்ம காரியம் நடக்கும். அவர் சக்தியோடு இருந்தா தானே ராவணன் அழிக்க முடியும். அவர் பலத்தோடு இருந்தா தானே பூமாதேவியை வராக பெருமானாக தூக்கி பிடிக்க முடியும். இதெல்லாத்தையும் பார்த்துடுறமே தவிர அதே பெருமானுடைய திருமேனி எவ்வளவு மென்மையா இருக்கும், அவர் உள்ளத்தில் எத்தனை கனிவு இருக்கும், பக்தர்களை பார்த்தாலே சிறந்த பக்தர்களிடத்துல எவ்வளவு உருக்கத்தோடு இருப்பார், இதெல்லாத்தையும் நாம பார்க்கறதே இல்லையே. அப்ப நம்மையிட்டு அவனை பார்க்க போகிறோமா அல்லது அவனையிட்டு அவனை பார்க்க போகிறோமா என்பது கேள்வி. இது எப்ப வரும்னால், நம்மிடத்துல ஒரு விதமான எண்ணம் இருந்ததுனால் அவரை ஒரு கோணத்துல பார்த்துருவோம். நம்ம கிட்ட இன்னொரு விதமான எண்ணம் இருந்ததுன்னா அவரை இன்னொரு கோணத்துல பார்த்துருவோம். எப்படின்னால், இப்போ ஒரு தாயார், அந்த தாயினுடைய பிள்ளை பெரிய குஸ்தி சண்டை போடுறவர், பயில்வான், ரொம்ப நாளா சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சதுரமா இருக்கிற இடத்துக்குள்ள சண்டை போட்டு இருக்கிறச்சு எல்லாரும் ஆரவாரம் பண்ணுவாளும் இல்லையோ, மடி நன்னா குத்து அரத்தம் வரட்டும் இப்படின்னு சொல்லி சொல்லி ஓஹோ ஓஹோன்னு ஆரவாரிக்கும். இதே சமயம் அந்த பிள்ளைய பெத்தவ உட்காந்து புடலையோ, அவ உட்காந்து பார்க்கச்சே இன்னும் நன்னா குத்து, இன்னும் நன்னா அடி வாங்கு, இன்னும் நன்னா ரத்தம் வரட்டும் என்று பார்ப்படா. இந்த கோப்பைய கிடைக்காட்டா கூட என் பிள்ளை ஒழுங்கா இருந்தா போதும் இப்படிங்கிற எண்ணம் தானே அவருக்கு வரும். ஏன்னா அவளுக்கு எது ஞாபகம் வந்துடும்னால், இதே பிள்ளை சின்ன வயசுல ஜலதோஷத்துல ஜன்னி வந்திருக்கிறச்சே நான்னா தோல்ல தூக்கின்னு போட்டு ஓடினேன், அது அவளுக்கு ஞாபகம் வருது இல்லையோ. ஆகவே இந்த அடி குத்து பயில்வான் அவருக்கு ஒண்ணு ஆகாது, இது இத்தனையும் தாயாருடைய உள்ளத்துக்கு படாது. ஆனா அவளுக்கு பட போறது, இந்த பிள்ளையும் எவ்வளவு பட்டிருக்கான், இவன் காலம் உடைச்சிருந்த அன்னைக்கு நான் ஓடினது தெரியும், எல்லாம் இவனுக்கும் படும், இவனுக்கு படாது என்னமோ பெரிய சக்திசாலின்னு மட்டும் இவன் நினைச்சுக்கிறாளே என்று அந்த தாய் உள்ளம் பதைக்கிறது இல்லையோ. தீவிரவாதிகளுடைய அப்பா அம்மாவை பேட்டி காணுவா, உங்க பிள்ளைய பத்தி என்ன சொல்றேன், அரசாங்கத்திலேருந்து கைது பண்ணிவிட்டாளே, அவன் உடனே சொல்றது அவன் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப நல்லவன், சூழ்நிலைக்கு கைதி ஆயிட்டான், 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி அவனை ஆக்கிவிட்டா என்றுதான் அந்த தாய் பேசுவாள். அப்ப நிஜமா குற்றம் இருக்கிறவனையே இந்த தாயார் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால், நிஜமா ஊர்ல இருக்கிற வெறும் சதைப்பிண்டமா இருக்கிற சரீரம் அடிபட்டத்துக்கே பயில்வானுடைய தாயார் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால், அப்ப பகவானை நாம எந்த கோணத்துல பார்க்க வேண்டும்? அதீத ஞானத்தோட சாஸ்திரம் சொல்லித்துங்கிற கோணத்தோட பகவானை பார்த்தோம்னு வச்சுங்க, சக்தி ஞானம் பலம் ஐஸ்வர்யம் இதுதான் கண்டப்படும். இதே நமக்கே பிரேமம் வரும் இல்லையோ, ஞானம்ங்கிறது ஒண்ணு, பிரேமம்ங்கிறது இன்னொன்னு. ஞானத்தோடு அவரை பார்த்தோம்னால் அவருடைய பெருமகள் எல்லாம் கண்டப்படும். பிரேமத்தோடு அவரை பார்த்தோம்னால், ஓ இவர் திருவுள்ளம் ரொம்ப கன்னி போயிடுமே, ஒருத்தரை விட்டு பிரிஞ்சா கூட அவர் தாங்க மாட்டாரே, எல்லாரும் வைகுந்தத்துக்கு வரலன்னா வந்தவனை கூட வந்ததாவே ஒத்துக்க மாட்டாரே, அப்படி இருக்கிறச்சே நாம போய் இவரை ஓடி ஆடி வேலை செய்ய சொல்றோமே, கூடாது இல்லையா? அப்படின்னு நம்ம மனசுக்கு பட்டு நைந்து உருகுகிறது. ஆர்திரான்னு சொல்றோம் இல்லையோ, திருவாதிரை திருநக்ஷத்திரம். இப்போ ஆர்திரா நட்சத்திரம், ஆர்திரத்தைன்னு சொன்னா நனைந்திருத்தல் அர்த்தம். ராமானுஷர் அவதாரமே நனைஞ்சு இருக்கும். உள்ளம் நனைந்திருந்தால் கரடு முரடா இரும்பு போல இருக்காது என ஆழ்வார் சொல்கிறார். இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறையற இறுகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்டு கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணனை கரிக்குமாறேன்னு பாசுரம் இல்லையோ. அப்ப நமக்கு எல்லாம் இருக்கிறது இரும்பு போல் வலிய நெஞ்சம். அந்த நெஞ்சத்தை மாத்திக்கணும். உருகும் வண்ணம் பகவானும் கட்டப்பட்டுட்டார், அவரும் போவார். அடிபட்டுட்டார்னா என்ன ஆகும்? ரத்தம் வர்ற திருமேனியாது. ஒரு பார்சாரதி பெருமாள் பீஷ்மரிடத்தில் அடிபட்டு முகம் முழுக்க பொழிஞ்சிருக்காருனால் நமக்கு ஒரு அடிபட்டா நம்ம தாங்குவோமா? என்ன இந்த பக்கம் பார்க்க பார்க்க மனம் உருகி நைந்து போற சொல்லியோ. யார் இந்த கோணம் பாப்பா, யார் அந்த கோணத்துல பாப்பா? ஞானத்தோட பாக்குறவாள்லாம் சக்தியை பார்ப்பா, பிரேமத்தோட பாக்குறவாள்லாம் மென்மையை பார்ப்பா. அப்படி மென்மையை பார்த்தவர்களுக்குள் தலையானவர்னு சொல்ல வேண்டுமானால் பெரியாழ்வார். அவர் தான் ஆழ்வார்களுக்குள்ள மிகச்சிறந்த ஆழ்வார். அதனாலதான் பெரிய ஆழ்வார்னு அவருக்கு திருநாமம். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற எந்த ஆழ்வாருக்கும் பெரியாழ்வார்னு பேர் கிடைக்கல. நம்மாழ்வார் தான் தலைவர், ஆனா அவருக்கு பெரியாழ்வார் பேர் கிடையாது. குலசேகராழ்வார் ராஜா, அவருக்கு பெரியாழ்வார் பேர் கிடையாது. திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தம் பாடி ஊர் முழுக்க போய் பல்லாண்டு பாடினவர், அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் கிடையாது.
ஆனால் சிறு பிரபந்தம் தான். முதலாயிரத்திலே இந்த பக்கம் ஒரு 12 பாசுரம், அடுத்து ஒரு பெரியாழ்வார் திருமொழி, அவ்வளவே. அவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேர் வந்துவிட்டேனால் பகவானுக்கு என்ன வருமோ என்ன வருமோ என்ன வருமோ என்று பயந்து பயந்து பல்லாண்டு பாடினாரோ இல்லையோ. மங்களாசாசனம் பண்ற உள்ளம் இருக்கவே அவருக்கு தான் பெரிய ஆழ்வார்ங்கிற திருநாமம் கிடைத்தது. அந்த மங்களாசாசன மகாத்மியம், மங்களாசாசன மனப்பான்மை, அதை அப்படியே அவர் ஆரிடத்துல கொடுத்துட்டு போனார். தன் திருக்குமாரத்தியிடத்தை கொடுத்தார். ஆண்டாளும் மங்களாசாசன பறையாக இருந்தாள். இவர் 2 பேரும் சேர்ந்து சொத்தை எங்க கொடுத்துட்டு போயிட்டார்? பெரியாழ்வாருடைய தொண்டராய் ஆண்டாளாலே நமக்கு நீர் அண்ணன் என்று அபிமானிக்கப்பட்டவரான சுவாமி ராமானுஜனிடத்திலே கொடுத்து போக பெரியாழ்வாருடைய சொத்து ஆண்டாளுடைய சொத்து இரண்டையும் பெற்று ரங்கநாதனிடத்துல எதை பார்த்தாலும், திருவரங்கநாதன் பெரிய பெருமாளிடத்துல பார்த்தால் அவர் சக்தி பலம் ஐஸ்வர்யம்லாம் ராமானுஜர் கண்ணுக்கே படாது. அவர் கண்ணு படுறதெல்லாம் இவ்வளோ பெரிய ஊரா இருக்கே, எத்தனை பேர் கண்ணுபடுமோ, உற்சவம் புறப்பாடு கண்டருளி திரும்ப வந்தார்னால் யாரு கண்ணுபட்டுடுமோ அடிபட்டுடுமோ, எல்லா கண்ணும் ஒரு மாதிரி இருக்குமா என்று திருவந்தி காப்பு ஏற்பாடு பண்ணி அந்தி காப்பிட்டு ஒன்னும் வரக்கூடாது. பெரிய பெருமாளுக்கு வேணா தாயத்தை கட்டி விட்டுடலாமா, அவருக்கு வேணா கொழுமோர் காட்சி கொடுக்கலாமா, அவருக்கு வேணா ஜோசியாட வச்சு பிராயச்சித்தம் பரிகாரம் ஏதானு வேணா கிடைக்குமா பார்க்கலாமா என்றெல்லாம் யோசிக்கிறார்னு சொல்லணும்னால் காரணம் பெரியாழ்வார் அனுகிரகம், ஆண்டாருடைய அனுகிரகம். அந்த 2 பாசுரங்களை 2 ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தை பெற்றவர் ராமானுஜர் என்பதுதான் இப்ப நாம பார்க்க வேண்டிய 15வது பாசுரமும் 16வது பாசுரம். 15வது பாசுரத்தில் கீழே 14 எது பார்ப்போம்? கொல்லிகாவலன் கதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமணி ராமானுஜன். குலசேகர ஆழ்வார் வைபவத்தை பார்த்தோம், அவருடைய திருவடிகளிலேயே பிராவண்யத்தோடு இருந்தவர். இப்ப அடுத்து பார்க்க வேண்டியது 15வது பாசுரம். பெரியாழ்வார் திருவடிகளிலே பிரவண சித்தரான எம்பெருமானாருடைய குணங்களில் அனன்விதரை சேரேன். யாரெல்லாம் பெரியாழ்வாருடைய குணங்கள்ல ராமானுஜர் ஈடுபட்டிருக்கார், அவரிடத்தில் ஈடுபடாதவர்களோட சேரேன், அவரிடத்தில் ஈடுபட்டவர்களோட சேர்ந்திருப்பேன். சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலையொன்னும் பாராதவனை பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மையந்தாள் பேராத உள்ளத்தி ராமானுஜன் தன் பிறங்கிய சீர் சாரா மனுஷனை சேரேன் எனக்கின்ன தாழ்வினையே. எனக்கு இனி ஒரு தாழ்வும் இல்லை. யாரோட சேர்ந்தா தாழ்வு வருமோ, யாரோட சேர்ந்தா உயர்த்தி வருமோ அடையாளம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்னாரோட சேர்ந்தா தாழ்ந்து படுவோம், கீழே பிடிச்சி விட்டுருவா. இன்னாரோட சேர்ந்தா வசந்துடுவோம், தாங்க இருக்கிற மேல் நாளைக்கு வசத்தி விட்டுடுவா. அப்ப யாரோட கை கோத்துக்கிறோங்கிறது முக்கியம் இல்லையோ. இப்ப நான் கோத்தது யாருக்கெல்லாம் ராமானுஜர் திருவடிகள்ல பக்தி இல்லையோ சாரியன், அவர்களோட நான் சேரல, அதனால எனக்கு இன்ன தாழ்வினியே, அதனால இனிமே எனக்கு தாழ்வே கிடையாது. அவரோட பக்தி இருக்கிறவாழ்கிட்ட சேர்ந்துட்டேன், அதனால எனக்கு உயர்த்தி தான். அந்த ராமானுஜர் யார்? சோராத காதல் பெருஞ்சுழிப்பால். காதல் பெருஞ்சுழிப்பு தான் பகவானிடத்தில் இருந்த ஒரே அன்பு, காதல் சுழிப்பு. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் பொங்கும் பரிவுன்னு மணாளர்கள் பாடினாரோ இல்லையோ. பரிவுன்னா ஒண்ணு, பொங்கும் பரிவுனால் பெரியாழ்வார் பாடச்சேவே பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினார். ஆகாசத்துல பெருமாள் சேவை சாதிச்சிட்டார். யானை பேர்ல இவர் பவனி வந்திருக்கார் முதலை பட்டணத்தில். பேர்பட்ட இடத்துல என்ன மரியாதை பண்றதுக்கு பெருமாள் வந்திருக்கார் என்றவர் யோசிக்கவே இல்லை. இந்த துஷ்ட தேசத்துல துஷ்ட காலத்துல இவரை யார் வர சொன்னா? இப்போ பார்த்தா இவருக்கு கண்ணெச்சில் பட்டுவிடாதான்னு பயந்தார். ஆன பேர்ல இருக்கிற மணிகள் எடுத்து சேர்த்தார். பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்வது இருக்காப்பு. நம்ம கண்டி ஏன் நீர் பயப்படுறீப்போ? எனக்கு பாரு, மல்லாண்ட திண்டோள் யாரவனா ஜெயிச்சுடுற தோல் நம்ம கிட்ட இருக்கு என்று பெருமாள் அவருக்கு சமாதானம் சொல்றார். நீ ஒண்ணும் கவலைப்படாதே, என்னெல்லாம் ஆறு ஒண்ணும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவோம் இல்லையோ. இதே போல பண்ணார் பெரியாழ்வார். அதுக்கு பயப்பட்டா இருக்கும். இந்த தோல் வலிமை இருக்கிறத கண்டாதான் எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் தெரியாத பிள்ளையா இருந்தா வீட்டோட வந்துடும், பலமா இருக்கிற பிள்ளையா இருந்தா ஊர்ல என்ன ஆபத்து வந்தாலும் நான் முன்னாடின்னு போய் நிற்கும். இப்ப திருநாவர்த்தன் வந்தா உன்னையா கூப்பிட்டா? தேனுகாசரன் வந்தா உன்னை வர சொன்னாளா? அகாசுரன் பிருந்தாவனத்துல கிடந்தா உன்னையா கூப்பிட்டா? ஆனா எதுக்கு எடுத்தாலும் நான் முன்னேன்னு போறியோ இல்லையோ, அதை பார்த்தா தான் எனக்கு பயமாவே இருக்கு. அதனால மல்லாண்ட திண்டோள்னு கண்ணன் காட்ட, மணிவண்ணா அதை கண்டுதான் பயம். இதைத்தான் பய நிவர்த்தகங்களுக்கு பயப்படுவைன்னு சொல்லுவார்கள். பயத்தை போக்குறதுக்காக பெருமாள் எது காட்டுறாரோ அதுக்கே பயப்படுவார். மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, நீர் இந்த பூமண்டலத்துல நான் இல்லவே இல்லை, பார்க்கடல்ல சேனிச்சுட்டு இருக்கேன் பாரு, ஆளில தடுல சின்ன கண்ணனா சேனிச்சுட்டு இருக்கேன், ஒத்துரு நம்மள தொந்தரவு பண்ண முடியாது. நீர் பயப்பட ராவணன் அசுரன் ஒத்துருமே இல்ல பாரு. ஆழ்வார் கிட்டக்க வந்து ஆளிலை கண்ணனை சேவிச்சுட்டு பயம் அதிகமா இருக்கு. ஏன் தெரியுமோ?
நீ அப்படி இப்படி உருண்டு விழுந்துட்டியானா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை பாரு. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இப்போ நல்ல நிலத்துல படுத்துட்டு இருந்தியானா ஆளான்னு இருக்கும், ஜலத்துல படுத்திருந்தியானா ஆள் இல்லையே. இவர் பயப்பட மாட்டாருங்கிறதுக்காக நாம காமிச்சா அதுக்கு பயப்படுறார். வேண்டாம், நேர திருக்கோளூருக்கு வரும். திருப்புளிங்குடிக்கு வந்தீர்னா அங்க சேனிச்சுட்டு இருக்கும். கொடியாறு மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னேனே துயில் மேவு மகிழ்ந்ததுகான் அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ அந்நேலி படிதான் நீண்டு தாடி அசவோ பணியாயேன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதோ திருக்கோளூர்ல சேனிச்சுட்டு இருக்கேன், ஆளரவம் கிடையாது, அர்ச்சக சுவாமி பரிசாரகர் மட்டும்தான், ஒன்னும் பெரிய கூட்டம் இல்ல, நிலத்துல படுத்துட்டு இருக்கேன்பா. ஜலத்துல படுத்துட்டான் நீ பயப்பட்டு, நிலத்துல படுத்துட்டு இருக்கேன்னால் இது வேற பயமா இருக்கு. படுத்துட்டு இருக்கேன், சத்தம் காட்டாம நீங்க இருக்கேன்னு சொல்லாம படுத்துட்டு இருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு துவஜஸ்தம்பம் யார் ஏத்தி வைக்க சொன்னான்? இவ்வளவு பெரிய துவஜஸ்தம்பம் இருக்கு, அதை 10 மைலுக்கு அண்ணண்ட பாக்குறவங்க கூட உள்ள நாராயணன் படுத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சு விடுறான் இல்லையோ. அப்ப தேவையில்லாத உங்ககிட்ட சண்டைக்கு வந்தான்னா அப்ப என்ன பண்ணணும்னா வருவாள், அதை கழட்டி வச்சுட்டு கொடுத்துரு. துவஜஸ்தம்பம் வேண்டாம், துவஜத்தை இறக்கிடு. ஆழ்வீர் துவஜ ஆரோகணமாகி அவரோகணமாறுதுன்னா உற்சவம்னு அர்த்தம்னா, நான் வந்ததுதான் அவனுக்கு உற்சவம் விட்டார் ஆழ்வார். எப்ப நானே வந்திருக்கேனோ அதான் உற்சவம். துவஜத்தை இறக்கிடு, இறக்கிட்டு ஏகாந்தமா படுத்துக்கோ, வேற உத்துருமே உனக்கு வேண்டாம், அடியே இருக்கேன் கைகிரு பண்றேன், நீ கைகிறது ஏத்துக்கோ என்கிற அளவுக்கு ஆழ்வார்களுக்கு பரிவிருந்திருக்கும் நாள். இந்த பரிவெல்லாம் சொத்தாட்ட ராமானுஷரிடத்துல வந்து சேர்ந்தது. ஆகவே அவர் என்ன செய்கிறார், தினப்படி பிரசாதம் கட்டுக்கட்டா கூட கூடையா பெரிய பெருமாள் சன்னதிக்குள்ள போறது. போகிறச்சே ஒரு மணிகாரர் ஸ்தானிவர் தானே எல்லாத்துக்கும் பேஷ்கார் அப்படிங்கிற அளவு. அது போல தலைவர் ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள போறது அப்படி துணியை விலைக்கு பாக்குறான். எத்தனை படி போறது, எத்தனை தோசை, எத்தனை வடை, எத்தனை சுந்தல், எத்தனை படி புளியோதரை எல்லாத்தையும் பாத்துக்கிறார். உள்ள போயிடுத்து பிரசாதம்லாம் கண்டரோல பண்ணியாச்சு. திரும்பி வரைச்சே துணியை திறந்து பாக்குறான், ஒண்ணுமே குறையவே இல்லை. 16 படி பிரசாதம் அப்படியே இருக்கு, 52 தோசை அப்படியே இருக்கு, 52 வடையும் அப்படியே இருக்கு, சாப்பிடவே இல்லை. 1 மாசம் பார்த்தார், 2 மாசம் பார்த்தார், 3ஆம் மாசம் பெரிய பெருமாள் முன்னாடி போய் நின்று அழுதார். ஏன் அழுகிறீர்? யசோத பார்த்து பார்த்து வெண்ணையும் தயிரும் ஊட்டி ஒன்ன மொசு மொசுன்னு வளர்த்து வச்சிருந்தா, அவர் தான் இப்ப பெரிய பெருமாளா சயனிச்சென்றிருக்கீர். கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தான் அண்டர்கோன் அடி அரங்கன். அந்த கண்ணன் தான் இந்த அரங்கன்னு பாட்டு வேற ஆழ்வார் பாடியிருக்கார். எங்கிட்ட பொறுப்பு வந்து உமக்கு சாப்பாடு போடாத பட்னி விட்டு இழைக்க வச்சிருவேனோன்னு அடி எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் கேட்டேன்னா. பெரிய பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது என்ன அவதார தசையா, இது அர்ச்சாவதாரம் இல்லையா? சிலா ரூபத்துலதான் நம்ம படுத்துட்டு இருக்கோம், சாப்பிடலாம் முடியாது, இழைக்க மாட்டோம், பெருக்க மாட்டோம், உன் புரியலையானால் எனக்கு புரியலையேன்னு. பெரியாழ்வாருக்கு புரிந்திருந்தா எனக்கு புரியும், பெரியாழ்வாருக்கும் புரியல. அப்ப அர்ச்சாவதார தசையில கூட பகவான் திருமேனி வாடும், அவருக்கு ஜுரம் வரும், அவருக்கும் ஜலதோஷம் பிடிக்கும் நினைக்கிறாரு இல்லையோ. ஒரு பக்கம் பார்த்தா இவரா பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்துல பரதேவதையை பத்தி எழுதினார்னு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா எப்படி இப்படி ஏங்கி தவிக்கிறார்னு தோணும். நிஜமாவே நடந்துடுத்துது. முதலியாண்டான்னு சுவாமியினுடைய மருமகன் இல்லையோ. அப்படி தினப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் பார்த்தா பெரிய பெருமாள் முகம் வாடி இருந்துதான். ஏதோ ஜுரம் வந்திருக்கு, இவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து யாரான ஏதானு தப்பா சமர்ப்பிச்சுடா, சில்லுன்னு ஏதானு சமர்ப்பிச்சுடான்னா ஒத்துணும் இல்லையோ ஒண்ணும் இல்லைன்னுட்டான். முதலியாண்டான் விண்ணப்பிச்சார், அடியன் தான் தத்யோதன பிரசாதம் நீங்க பண்ண சொன்னேன், அதனால ஜலதோஷம் பிடிக்காதே. அடியன் நாகப்பழம் கண்ணனுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டு சமர்ப்பிச்சேன், அதனாலையும் பிடிக்காதே. இல்ல ஒரே இலையில தத்யோனத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நாகப்பழம் வச்சு கொடுத்தேன்னு உடையவர் உடனே தத்யோனத்துக்கு நாகப்பழம் விட்டுண்டா சீத்தனம், அது ஆகாது, ஜலதோஷம் பிடிச்சிடும், அதுதான் பெருமாளுக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு கருட வாகன பண்டிதர்னு பெரும் பண்டிதர் இருந்தார். அவர் ஒரு வைத்தியர். அந்த சுவாமி தான் ராமானுஜர் பத்தி சரித்திரம் எல்லாம் திவ்யசூரி சரித்திரம்லாம் எழுதினவர். அவரை கூட்டு இன்னைக்கும் தன்வந்திரி சன்னதியில இருந்து முன்னாடி வரைக்கும் கூட இருந்தது. தன்வந்திரி சன்னதியில இருந்து கஷாயம் காய்ச்சி பெரிய பெருமாளுக்கு போகணும். கஷாயம் கூட பெருமாள் சாப்பிடுவானா? பெரிய பெருமாளுக்கு ஜுரம் வரலாம், கஷாயம் சாப்பிடக்கூடாதா? எப்ப ஜுரமே வந்திருக்கோ அப்ப கஷாயமும் சாப்பிட வேண்டியதுதான். இதெல்லாம் கேட்டாலே ரொம்ப வேடிக்கையா இருக்கே சுவாமினால். இதுதான் பிரேம பாகம். பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிற ஞான பாகம் உண்டு. அதாவது நம்மை ரட்சகனாக அவனை ரட்சியமாக நினைக்கிற தன்மை. சிவஜன்மோகத்திலே புலலோகாச்சாரியர் ஆச்சரியமா சாதிக்கிறார், பகவான் ரட்சகன், நாம ரட்சியம். இதுதான் உண்மை. அவர் ரட்சிக்கிறார், நாம ரட்சிக்கப்படுறோம். ஆனா இதுவே பிரேமம் வளர 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 நில மாறிடும். நாம ரட்சகன், அவன் ரட்சியம். நாம தான் பகவானை ரட்சிக்கணும்ன்ற அளவுக்கு தோணிப்படுறது இல்லையோ. அந்த தோன்றுதல் இருக்கவே தான் பொங்கும் பரிவு. அதுதான் பெரியாழ்வாருக்கு இருக்கிற பெரிய குணம். அந்த குணத்தை ராமானுஜர் பெற்றார் இந்த பாட்டுல சொல்றார். இனி பதபதார்த்தம் பார்ப்போம். ஷோராத காதல் பெரும் சுழிப்பால். ஷோராத பகவானிடத்துல தவிர மற்றொரு இடத்துல போகாத காதல்.
அதுவும் சின்ன காதல் இல்ல, அவ்யபிச்சாரிணியாய் அதீதமாக பொங்கி பெருகி வரக்கூடிய காதல். பெரும் சுழிப்பால் அது கங்கா பிரவாகமாட்டம் பிரம்மபுத்திரா பிரவாகமாட்டம் ஓடணும். பெரும் சுழிப்பால் தொல்லை மாலை, ரொம்ப நாளா பகவானே, தொல்லைனா பழைய, தொல் பொருள்ங்கிற அளவு, தொல்லை பழைய, மாலை திருமாலை. அதுக்கு அர்த்தம் சொல்றார், தொல்லைனா ரொம்ப நாளாக, மாலைனா மால்னா வியாமோகம் அர்த்தம், பித்தன். மால் நாள் பித்து பிடித்தவன் பித்தன். தொல்லை மாலை நாள் ரொம்ப நாளா ஒரு பைத்தியம் ஸ்ரீரங்கத்துக்குள்ள சேனிச்சுட்டு இருக்காரு. அவர் யாருன்னா அவர் தான் பெரிய பெருமாள் தான். அவர் தான் தொல்லை மாலை. ஏன் பித்தன் நாள்? ஒரு துளி பக்தி இல்லாட்டா கூட இவனுக்கு இருக்கிறதா நினைச்சிருந்து அவர் அனுகிரகிச்சுட்டு இருக்காரு இல்லையோ, அப்ப நிச்சயமா பிச்சனா தான் இருந்தாகணும். ஆனால் தொல்லை மாலை ஒன்னும் பாராது. அந்த மாலையை பார்க்கவே இல்லை பெரியாழ்வார்ங்கிறார். ஒன்றும் பாராதுனால் அவனுடைய சக்தி, ஞானம், பலம், ஐஸ்வர்யம் ஆகிய ஒன்றையும் பாராதுன்னு அர்த்தம். தொல்லை மாலை ஒன்றும் பாராதுன்னு சொல்லிட்டால் மாலை பார்க்கவே மாட்டான்னு அர்த்தம் இல்ல. மால் இடத்துல இருக்கிற ஒரு பக்க குணங்களை பார்க்க மாட்டார். பின்ன எதை பார்ப்பார்? மாலை பார்ப்பார். மால் இடத்துல இருக்கிறத பார்க்க மாட்டார், மாலை பார்ப்பார். மாலை பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம்? மால்ங்கிற சொல்லுக்கு பித்தன் அர்த்தம் இப்பதானே சொன்னேன். அப்ப மால் இடத்துல எதை பார்க்கிறார்? அவரிடத்துல இருக்கிற இந்த பித்த மட்டும்தான் பெரியாழ்வார் பார்ப்பாராம். அவரிடத்துல இருக்கிற மற்றொரு குணத்தை பார்க்க மாட்டார். தொல்லை மாலை அந்த மால்கிற தன்மையை தவிர ஒன்றையும் பாராது. தொல்ல மாலை ஒன்னும் பாராது. அவனை பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மயன். அந்த பெரிய பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார், ஒன்றும் பாராது. அனித்யராய் ரக்ஷபூதராய் இருப்பாருக்கு ஆயுரர்த்தமான மங்களாசாசனம் பண்ணுவாரை போலே. ஆயுராசாஸ்தே நம்ம ஒழுங்கு சேவிக்கிறோம், தீர்காயுஷ்மான் பவ இப்படி நம்மளை பார்த்து சொல்லுவாள். பெரியாழ்வார் என்னமோ தெரியல, இப்போ தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு அவரை பார்த்து சொல்றாரு. பெரிய பெருமாளை பார்த்து நீண்ட ஆயுளோட நன்னாரும் நான் சொல்றேன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னா பாக்குறவாளுக்கு புரியாது. இப்போ யாருக்கு பண்ணணும்? இப்போ இவர் அனித்யரா அவர் அனித்யரா, இவருக்கு குறைச்சல் ஆயுசா அவருக்கு குறைச்சல் ஆயுசா? அவர் என்னைக்கோ ராமாவதார கால பிரதிஷ்டை 17 லட்சம் வருஷம் ஆச்சு. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துல வந்து சேனிச்சிருந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, இதுவே 5118. இதுக்கு முன்னாடி 8,64,000 துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரேதாயுகத்தினுடைய ஒரு பாதியில ராமன் இருந்தார். அது மொத்தம் அதுல இன்னொரு 7 லட்சம் வருஷம். மொத்தத்துல 16-17 லட்சம் வருஷமா அவர் சேனிச்சிருக்கார். இவர் பூலோகத்துல இருந்ததே 80 வயசு. இவர் அவரை பார்த்து நான் நீண்ட ஆயுளோட நன்னாரு இப்படிங்கிறார். என்னால் அதுதான் இவருக்கே இருந்த பித்து. பல்லாண்டென்று காப்பிடும் பான்மயன், அவனை பல்லாண்டென்று மங்களம் உண்டாகட்டும் என்று காப்பிடும் உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. காப்பு என்றால் ரக்ஷை. காப்புங்கிற தமிழ் சொல்லுக்கு ரக்ஷைன்னு அர்த்தம். உனக்கு நல்ல ரக்ஷணம் உண்டாகட்டும், எப்போது இதே போல இருக்க வேண்டும். காப்பிடும் பான்மையன் தாள். பான்மையினால் ஸ்வபாவம், தன்மைன்னு அர்த்தம். பான்மை இப்படி பல்லாண்டென்று காப்பிடக்கூடிய தன்மை படைத்தவர் அந்த பெரியாழ்வாருடைய பேராத உள்ளத்தி ராமானுஷர். பெரியாழ்வாரை விட்டு நீங்காத உள்ளம் படைத்தவரான ராமானுஷருடைய பிறங்கிய சீர், அவருடைய அதீதமான குணம், மிகுதியான, பிறங்குதல்னா மிகுதின்னு அர்த்தம், மிகுதியான சீர் கல்யாண குணங்களை சாரா மனுஷரை சேரேன். இப்படிப்பட்ட பெரியாழ்வாரிடத்திலே இத்தனை குணங்கள் படைத்த ராமானுஷர் இருந்தாலும் அவரோட சேர மாட்டேன்னு இருக்கானோ இல்லையோ, சாரா மனுஷர் சேரேன், அவர்களோட எனக்கு சம்பந்தமே இல்லை, அந்த மனுஷரை சேரேன், இனி எனக்கு என்ன தாழ்வு. எப்ப சேரக்கூடாத சேர்க்கையை விட்டுட்டேனோ, வேண்டியவர்களை பற்றினுட்டேனோ, இனிமே எனக்கு ஒரு தாழ்வும் இல்லை என்பது பாசுரத்தினுடைய பதபதார்த்தம். மேற்கொண்ட ஆச்சரியமான சில அபிப்பிராயம் காட்டுகிறார். சர்வபூத சுகிருது பகவான், எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவர் பகவான். அதனாலதான் சௌஹார்தம்னு சொல்ல முடியும். சுகிருத்துன்னு சொன்னால் உள்ளத்தில் நல்லவர், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறவர். அந்த எண்ணம் பகவானிடத்தில் இருக்கவே தான் லோகமே வாழது. ஒரு நிமிஷம் அவர் அந்த நல்லெண்ணத்தை நிறுத்தினுட்டார்னால் நம்ம எல்லாம் போனபடி கொண்டே இருக்க வேண்டியதான். அப்படி அவர் நினைக்கிறது இல்லை. எவ்வளவு தீயவனா எங்க கட்டலைஞ்சாலும் அவருடைய உள்ளத்துல மட்டும் அவனும் நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும் என்று நினைச்சுட்டே இருக்காரோ இல்லையோ. இன்னைக்கு கலியுகத்துல மத்ததெல்லாம் கூட சமாளிச்சுடுவோம். ஆனால் நாம நன்னா இருக்கணும்னு விருப்பப்பட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஆள் இருக்கான்னா உடம்புறந்த வாழ்க்கையே இருக்கா தெரியல. இப்போ அந்த அளவுக்கு தான் சிரம தசை. யாரான் ஒருத்தர் இவர் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு சேவிச்சா சொல்ல போறாளான்னு கேட்டால் அது மாதிரி இருக்கிறதா தெரியல. எங்க பார்த்தாலும் பொறாமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கே தவிர நம்ம பத்தி நல்லது ஒருத்தர் நினைக்கணும் இல்லையோ. அது அக்கா தங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கா தெரியல. இப்போ அப்படி எல்லாம் யாரும் கெட்டதா நினைக்கிறது இல்லைன்னா, அடி கெட்டதா நினைக்கிறதா இல்லையான்னு பேசல, இப்போ நல்லதை நினைக்கிறாளான்னு பேசிட்டு இருக்கேன்.
பல பேரும் கெட்டதை நினைக்காத இருக்கலாம், நான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமேனால் அதை போல திறந்த உள்ளத்தோட நினைப்பதற்கு ஆள் குறவு. ஆனா ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கையில தான் வாழணும் பெரிய பெருமாள். ஏன்னா அவர் எப்போது சரிச்சது ஜெகத்தே நன்னா இருக்கணும், ஜெகத்தே நன்னா இருக்கணும்னு மனனம் பண்ணிட்டே இருக்காரோ இல்லையோ, அதை நினைத்த ஆழ்வாருக்கு சர்வரக்ஷகனான சர்வேஸ்வரனை சாட்சாத்கரித்து ஆகாச மார்க்கத்துல சாட்சாத்கரிக்கிறார். இந்த சர்வரக்ஷகனுக்கு நாம ரக்ஷகனாகணும்னு நினைச்சுட்டார். பொறுப்பு என்னது? பெருமாள் மதுரை பட்டணத்துக்கு நடுவுல வந்துட்டார். இவருக்காக என்ன படுமோ, எங்க கோவில்ல போனாலும் திருவந்திக்காப்பு மண்டபம்னு கட்டி வச்சிருப்பா. புறப்பாடெல்லாம் ஆகும். பெருமாள் உள்ளே எழுந்து விடுவார். இப்ப ஸ்ரீரங்கத்தை தெற்கு வாசல் வழியா உள்ள வரான்னு வச்சுக்கோ. வந்த உடனே ரங்கவிலாஸ் மண்டபம் நுழையறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய 4 கால் மண்டபம் இருக்கும், கருப்பு தூண் வச்சிருப்பா. அந்த மண்டபத்துல வந்து சட்டு நின்றுடுவார். நின்ன உடனே கும்ப கடமெல்லாம் கொண்டு வச்சு ஸ்ரீரங்க விபோ ஜெயா விஜயீ பவோ அப்படின்னு சொல்லி ஆரத்தி பண்ணுவா. அதுக்கு தான் காப்பிடும் பல்லாண்டுன்னு காப்பிடுதல்னு சொல்லும். அந்தி காப்பிடுவதற்கு திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமானுக்காக காப்பிடுதல்னு 10 பாசுரங்களையே பெரியாழ்வார் சமர்ப்பித்தார். அழகனே காப்பிடவாராய் பூச்சி விட்டவாராய்னு ஒரு பாட்டம் பாடினார். அதனாலே காப்பிடுதல்னா ரட்சை உண்டாகட்டும், உனக்கு ஒரு ஆபத்து வராத இருக்கட்டும், இந்த மூலையில இந்த தேவத்தை ரட்சிக்கட்டும், அந்த மூலையில அந்த தேவத்தை காப்பாத்தட்டும், இந்த மூலையில இந்த தேவத்தை என்ன இதை சொன்னாள். யசோதை கண்ணனை பாக்குறா, பூத்தனைய கொண்டுட்டார். 12 மைல் தூரத்துக்கு பெரிய சரீரம் கிடக்கிறது. பார்த்து யசோதை பயந்து போய் ஜோசியாளாரையும் கூப்பிட்டு இந்த பிள்ளை பயந்து கொடுத்தான்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு பரீட்சை பண்ணி பாக்குறா. கொழுமோர் காய்ச்சி கொடுத்தா பயம் போகும். சின்ன பாத்திரத்துல மோர் காய்ச்சி அதுல ஊசி எல்லாம் போட்டு அதை கொடுத்தோம்னா அதுக்கு பயம் போடும். கோபுச்ச பிரமணம், பசுமாட்டை கொண்டு பின்பக்கத்தை காட்டி நிறுத்தி அதனுடைய வாழை இப்படி சுத்தினோம்னா குழந்தைகளுக்கு பயம் போகுமா. இதெல்லாம் பண்ணிவிட்டா யசோதை. கண்ணன் பார்த்துட்டே இருக்கார். இவ என்ன நமக்கு பண்ணிட்டு இருக்காள்னே தெரியல. சாஸ்திரமானா என்னை கண்டு பயத்தாலே யமதர்மராஜனும் சூரியனும் சந்திரனும் நேரத்துக்கு முழிக்கிறாங்கிறது. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமயித்தின்னு சொல்றோம் இல்லையோ. இப்படி சக்தி படைத்த பகவானிடத்திலே போய் இவ சொல்றா, பூர்வாம் திசாம் வஜ்ரதரஹா, வடக்கே உன்னை குபேரன் ரட்சிக்கட்டும், கிழக்கே உன்னை இந்திரன் ரட்சிக்கட்டும், தெற்கே யமன் ரட்சிக்கட்டும், தட்சிணாம் பாதுதே யமஹா, மேற்கே வருணன் ரட்சிக்கட்டும். நாள் இந்தந்த தேவத்தை இருக்க போறதே கொஞ்சம் வருஷத்துக்கு. அவன் ஆயுளே அவ்வளவுதான். அவன் கொஞ்சம் வரிசையில எனக்கு முன்னாடி இருக்கான், அவ்வளவுதான் அவனுக்கு எனக்கு வித்தியாசமே தவிர அவர் கொஞ்சம் நாளா மோட்சம் போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கார். நான் கொஞ்சம் வரிசையில பின்னாடி இருக்கேன். இப்படி இருந்துச்சு இந்த தேவத்தை போயா கண்ணனை ரட்சிச்சிட போறதுனால் அப்படிங்கிற அந்த உண்மை புரியல பெரியாழ்வார். நம்ம கேட்டா சொல்லுவோம், உண்மையே தெரியாதவரா பெரியாழ்வார்னா, அதனாலதான் அவர் பெரிய ஆழ்வாரா இருக்கார். அதனாலதான் நமக்கு இந்த பேரே கிடைக்கிறது இல்லை. அவர் எதுவா இருந்தாலும் கலங்கி போயிருக்காரோ இல்லையோ, பகவத் விஷயத்திலே கலங்கி கலங்கி பிரேமத்தோட பாடினா ஆழ்வார்னு ஒத்துப்பா. நாமளும் கலங்கி இருக்கோம். 4 மணிக்கு வரேன்னு சொன்ன பொண்ணு 4:15 ஆனா எவ்வளவு கலங்குறோம். அந்த கலக்கம் இருந்ததுன்னா ஆழ்வார்னு சொல்ல மாட்டா, வீழ்வார்னு சொல்லுவான். அதனால பெரியாழ்வார் திருவடிகளை பற்றி அதனாலேயே வேறு கொண்ட ராமானுஷர் ஷாரா மனுஷரை சேரேன், அந்த திருவடிகளை பற்றினவர்களையே சேருவேன் என்பது பாசுரத்தினுடைய பதபதார்த்தம். மேல என்ன அர்த்தங்கள் 5 நிமிஷத்துல விண்ணப்பி. சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் என்பதாலே, சோராதன்னு சொன்னால் பகவானை விட்டு பிரிந்து விடுவோமோ, அவரிடத்திலேருந்து விசலேஷம் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம். அவர் பகவான் ஒத்திரி விட்டு விடுறது இல்லையே. அச்சுதன்னு திருநாமம். நழுவதில் இல்லாதவன், பிடியை விட்டு விடாதவன் தான் பகவானுக்கு திருநாமம். ஆனா ஒரு வசந்த பொருள் நம்ம கையில இருக்குன்னால் அது ஞானம் போயிடுமோங்கிற ஒரு பதைப்பு நம்ம கிட்ட இருக்கும் இல்லையோ. அதை போல சோராத காதல் பெருஞ்சுழிப்பால், அந்த பதைப்பினாலேயே சுவாமி பெரியாழ்வார் என்றும், அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலையும் பக்தி பண்ணிட்டு மற்றொரிடத்திலையும் பக்தி பண்ணால் அதை ஷோரும் காதல்னு வச்சுங்க. அவரிடத்துல பண்ணிட்டு இன்னொரு இடத்துல பண்ணலைன்னால் ஷோராத காதல்னு வச்சுங்க. ஏன்னா மத்பக்தி அவ்யபிசாரணின்னு கண்ணனே கீதையில சாதிக்கிறார். என்னிடத்திலையும் வந்துட்டு இன்னொருத்தர் இடத்துலயும் போய் நிற்காதே, உனக்கு எப்ப வேணுமோ அதற்கு நம்ம இடத்துல வா. சின்ன பிள்ளையா இருக்கிறச்சே சின்ன சின்ன விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்டுப்போம். இப்ப லௌகிக விஷயத்த கேட்க கூடாதுன்னு இல்லை, கேட்டுக்கலாம். யாருக்கு வந்த உடனே மோட்சம் கேட்டு போறடா, வரும்போது எத்தையோ கேட்டு பெற்றுக்கிறோம்னா நமக்கே அதெல்லாம் நித்தியம் இல்லை நிற்காதுங்கிற புத்தி வரும். அது மெதுவே வரும். வரும்போது அதே பெருமான இடத்துல அடுத்ததையும் வாங்கிக்கலாம். பள்ளிக்கூடத்து வாத்தியார் வேற, கல்லூரி வாத்தியார் வேற, முனைவர் பட்டம் வாங்கச்சே வாத்தியார் வேற. ஒருவேளை இத்தனை வாத்தியாருமே ஒத்தராவே இருந்தா நமக்கு நல்லது தானே. பழகினவரா இருப்போம் இல்லையோ. நம்ம எல்லாரும் குடும்ப வைத்தியர்னு வச்சுருக்கோம். அவர் தான் எல்லாம் பார்க்கணும். இன்னைக்குதான் எல்லாத்துக்குமே தனித்தனியா, காதுக்கு தனி, மூக்குக்கு தனி,
நாக்குக்கு தனி, ஹிருதயத்துக்கு தனி, வலது காதுக்கு தனி, இடது காதுக்கு தனி அப்படிங்கிற அளவுக்கு மாத்தி விட்டுடும். அது ஒரே வைத்தியரா இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமோ இல்லையோ? பகவான் அப்படித்தான், ஒரே வைத்தியன். வைத்தியோ நாராயணோ ஹரி. சின்ன குழந்தையில இருந்து தேக ஆரோக்கியம், ஆயுள், சொத்து, கல்யாணம், குழந்தை பிறப்பு, வேலை, பணம் எல்லாத்துக்கும் அவரிடத்துல நிக்கணும். கடைசியில தெரிஞ்ச பிற்பாடு இவன் எங்கெங்க தாண்டி வந்திருக்கான்ங்கிறத அவர் புரிஞ்சு விடுறாரு இல்லையோ? அதனால குடும்ப வைத்தியர்கிட்ட இருப்போம். இல்லைன்னா நான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு நாள் போய் நின்று இதை கொடுன்னு இவர்கிட்ட போய் அதை கொடுன்னு அவர்கிட்ட போறது, ஒருத்தர் இடத்துல நின்று பெற்றுடலாம் இல்லையோ? இதனாலதான் என்னை தவிர மற்றொரு இடத்தில் செலுத்தாதேன்னு கண்ணன் கூறுகிறார். அது சோராத காதல். அப்ப சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்ல மாலை ஒன்னும் பாராதவனை பல்லாண்டன்னு காப்பிடும். ரொம்ப நித்திய சித்தன். தொல்லை மால்கிறதுனாலே பழமையான பகவான், நித்தியமான பகவான். அல்லது தொல்லை மால்கிறதுனாலே பழங்காலத்திலிருந்து பித்து பிடித்த எம்பெருமான். தொல்லைனா ரொம்ப பழமை, பழமை காலத்திலிருந்து பித்தன்னால் பிரளய சாகரத்துல நாம் ஒத்தனை பேரும் கிடந்தோம். பகவான் மறுபடியும் படைச்சாகணும். ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான் கவியாயினருக்கு என்று அந்த சமயத்துல அஜித்துக்கு சமமாத்தான் நாம கடந்திருக்கோம். ஒவ்வொரு தினம் பிரளயம் வருது பாருங்க. அந்த பிரளயேன வியதந்திச்ச சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்திச்சன்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். பிரளய காலத்துல அஜித்தும் ஜீவனும் பக்கத்துல நடக்கும். ஒன்னும் வித்தியாசமே இருக்காது. அஜித்துக்கு சமமா நாம இருந்தா நமக்கு வருத்தமே இல்லை. ஏன்னா நம்ம தான் அஜித்தாட்டம் இருக்குமே, நம்ம வருத்தப்படலை. ஆனா பாக்குற பகவானுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எவ்வளவு உயர்ந்து பரமபதத்துல என்னோட அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டிய இந்த ஜீவன் போய் அஜித்துக்கு சமமா கிடக்கிறானே. அஜித் அபிஷேஷித்தானு பிரளய சீமனி பகவான் அதிலே பார்த்து கடயிதும் தயமானமனாக இவனுக்கு சரீரம் கொடுக்கணும், படைக்கணும், சாஸ்திரம் கொடுக்கணும், நம்ம அடையறதுக்கு வேண்டியதை செய்யணும் என்று பகவான் முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி உடனே பறிச்சிட போறதா? லட்சத்துல கோட்டியில ஒருத்தன் வரப்போறான் அப்படின்னா அடுத்த தரம் முயற்சியை நிறுத்திடுவாரா? விடாமுயற்சி மறுபடியும் பண்றாரோ இல்லையோ? இதத்தான் பித்துங்கிறார் ஆழ்வார். இவருக்கு எவ்வளவு பைத்தியம்னால் வேலையே நடக்காதுன்னு தெரிஞ்சு நான் இவர்கிட்ட வரவே வராதுன்னா கூட விடாம முயற்சி எடுத்துட்டு இருக்காரோ இல்லையோ? அதுவும் பழங்காலத்து முயற்சி, பிரளய காலத்து முயற்சி. அதத்தான் தொல்லை மால். தொல்லை மாலை ஒன்றும் பாராது. அவனுக்கு இருக்கிற சக்தி, அவனுக்கு இருக்கிற பெரும் பெரும் குணங்கள், பலம், இதெல்லாத்தையும் பார்க்கவே இல்லையா பெரியாழ்வார். பின்ன எத்தை பார்த்தார்னால் எளிமை, சௌஹார்தம், சௌசீல்யம், சௌலபியம், தொட்டா கூட சிணுங்கிடக்கூடிய மென்மை. அப்படியா யாரவனா எதிர்ப்பறையினால் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார். பிராட்டி பெருமானுடைய திருவடிகளை பற்ற வருகிறாள். அவ அப்படி திருவடியை தொடர்ச்சியவே பார்த்துக்கலாம். இது ரொம்ப செவந்து படுமோ? இவளே ரொம்ப மென்மையானவள். அந்த நாச்சியார் பெருமாள் திருவடியை தொட்டச்சே தொட்டை இடம் செவந்து படுமா? அப்படின்னா அந்த திருவடி எவ்வளவு மிருதுவா இருந்திருக்கணும். இப்போ புஷ்பஹாரத்தி, புஷ்ப அஞ்சலி எல்லாம் பண்றா பாருங்க. இந்த புஷ்பத்தை இப்படி சேர்க்கிற முடியும், அது ரொம்ப மெதுவா சேர்க்கிற பாருங்க. புஷ்பத்தை வேகமா சேர்த்தா அடிபட்டுடும். சாமி எனது முட்டிக சாணூரர்கள்லாம் இவர் தான் உதச்சார்னு ஒரு பக்கம் சொன்னீர், இன்னொரு பக்கமானா புஷ்பம் அடிபட்டுடும்னா அதைத்தான் கீழே சொன்னேன். ஞானத்தோட பார்த்தா முட்டிக சாணூர்களை கொன்றான்னு தோணும், பிரேமத்தோட பார்த்தா பூ கூட அடிபடும்னு தோணும். அதுவும் தோணணும், இதுவும் தோணணும். ரெண்டு சேர்ந்தவன் தான் வேதாந்தி. ஒன்றும் பாராது ஒன்னும் தேவும் உலகமுயிரும் மத்தும் யாதும் இல்லாவன் நான்முகன் தன்னோட தேவரலோகோடு படைத்தான். ஜகத்தே இல்லாத காலத்தில் பிரளயத்தில் பகவான் தான் சிருஷ்டித்தான். பார்க்கல. சிவபதி எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுபவன் பார்க்கல. ராவணன் முதலான அனைவரையும் அழித்தவர் பார்க்கல. இது எத்தையுமே பார்க்காமல் மால் பித்தன் பித்தன் என்பதை மட்டும் பார்த்தவராய் மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டென்று காப்பிடும். பல்லாண்டு காப்பிடு தான் மங்களாசாசனம் செய்தல். எவ்வளவு நீள மங்களாசாசனம்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதெண்டோள் மணிவண்ணான்னா எத்தனை தரம் சொல்ல போறார்? பல்லாண்டுன்னு ஒரு தடவை சொல்லியிருக்கலாம். பல ஆண்டுகள், மறுபடியும் பல்லாண்டு, மறுபடியும் பல்லாண்டு, பல கோடி 100,000 அர்த்தம் சொல்றார் பெரியவாசன் வியாக்கியானத்திலே. நம்மளுடைய ஆயுசால பல்லாண்டுன்னு முதல்ல சொன்னாராம். அப்புறம் தேவர்கள் எல்லாரையும் கட்சி கூட்டிண்டு அவர்களுடைய ஆயுளால பல்லாண்டுன்னு கூப்பிட்டார். பிரம்மாவைய சேர்த்துண்டு அவருடைய ஆயுளால பல்லாண்டு என்றார். எத்தனை அண்டகட்டாகத்துக்கு எத்தனை பிரம்மாக்கள் இருப்பாளோ அத்தனை பேரோட ஆயுளால பல்லாண்டுன்னு சொன்னார். ஆனாலும் போருங்கிற புத்தியே அவருக்கு வரல. அந்த பாட்டுல வினை சொல் இருக்காது பாருங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதென்றோள் மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு உண்டாயிடுக ஏற்படுகன்னு வரணுமே. வினை சொல்லே கிடையாது, கிரியாபதமே கிடையாது அந்த பாட்டுல. அது எப்படி சுவாமி பாட்டு முடியும்னா, இவருக்கு பல்லாண்டுன்னு சொன்னது போருங்கிற புத்தி வந்தா தானே உண்டாயிடுகன்னு சொல்லுவார். அந்த புத்தியே வரல இவருக்கு. அதனால இன்னும் அந்த பாட்டை சொல்றவா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பெரியாழ்வார் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும்
பல்லாண்டு 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 பல்லாண்டுன்னே சொல்லிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் சொன்னதே இல்லை. அவர் இப்போ நம்ம தான் பொறுமை இல்லாதனால பாட்ட முடிச்சுக்கிறோம். அவருக்கு பொறுமையின்மை இல்லை. நன்கு பகவானுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் பாட சொன்னாலும் பாடிட்டு இருப்பான். அப்படி பல்லாண்டன்னு காப்பிடும் பான்மயன் ஆயுராசாஸ்தேன்னு உபனிஷத் சொல்றது. நீண்ட ஆயுள் இருக்கட்டும். சதாயுர்வை புருஷா, 100 ஆண்டுகளோட மனிதன் வாழ்கிறான். இதெல்லாம் நமக்கு சின்ன விஷயத்த சொல்றது இப்போ. ஆனா அதே விஷயத்த அவனுக்கு பல்லாண்டுன்னா 100 இல்லை, 1000 ஆண்டுகள் பல்லாண்டு. நின் வலமார்கனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, சோதி வலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு, படகோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று சுத்தி சுத்தி பல்லாண்டு பாடினார். நேர சேவிச்சார், திருமார்பு நாச்சியாருக்கு பாடினார். அந்த அவர் இருக்கிற சகப்புக்கும் இவர் இருக்கிற கருப்புக்கும் அந்த ஒளி என் கண்ணாலே பார்க்க முடியல. எங்கண்ணச்சில் பட்டுடுமோன்னு வலது பக்கம் வந்தார். சக்கராயுதன் தகதகத்துன்னு இருந்தது. இப்ப வட்டவாய் நேவி வலங்கையா என்னும் வந்திடா என்னே மயங்கும் என்ன தகதகத்து இருந்தது. இது சூரிய ஒளியாட்டம் இருக்கு, வேண்டாம். பின்பக்கம் போனார். பின்னாடி இழுத்து யசோத சீவி விட்டு இருந்தாளா, கீழே விழுந்திருக்கிற அந்த தலைமையில் கற்ற கழுத்து, மாலை சாத்திக்கிறதுக்காக இருக்கிற சாத்தின் இருக்கிற பிறகு வாடி, அப்படி அகர்ந்து இருக்கிற திருத்தோள், சிறுத்திருக்கிற இடை, இதை பார்த்துட்டு இது முன்னிலும் பின்னழகிய பெருமாளா இருக்கார். முன்னாடி அழகை விட பின்னாடி அழகு அதிகமா இருக்கு, வேண்டான்னு இடது பக்கம் வந்தான். வந்து பார்த்தால் வெளித்திருக்கை தலம் நீலம், உள்திருக்கை தலம் சகப்பு, சங்கம் வெளுப்பு. இந்த 3னுடைய வர்ணக்கலவையை பார்த்துட்டு இதுவும் நம்மால பார்க்க முடியல அப்படின்னு மறுபடியும் முன்னாடி வந்துட்டான். இதைத்தான் சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்னு பாட்டு முடிஞ்சு சொல்லி சுத்தி சுத்தி பல்லாண்டு பாடுறதுனால் ஏன் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா? நிக்க முடியலையா ஒரு இடத்துல, நின்னா கண்ணச்சில் பட்டுடுமோன்னு இருக்கு. அதுக்காகத்தான் சுத்தி சுத்தி பாடினார் போரும். பான்மயந்தாள் பேராத உள்ளத்தி ராமானுஷன். அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளில் உள்ளம் மாறாதிருக்கும் பகவத் ராமானுஜர். ராமானுஜர் குதிருஷ்டி குகனா முகே நிபதிதா பரபிரம்மணா கரகிரக விலட்சணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனி என்று குதிருஷ்டிகளாலே அழிக்கப்பட்ட பகவத் வைபவத்தை பான்மயந்தாள் பேராத அவருடைய திருவடிகளிலே பக்தி மாறாத ராமானுஷர் இந்த பக்தியை வச்சு என்ன எழுதி வைத்தார்? பாக்கியர்கள், குதிருஷ்டிகள், பிரம்மத்தையே இல்லைங்கிறவா, பிரம்மத்துக்கு குணம் கிடையாதுன்னு சொல்றவா, பிரம்மத்துக்கு திருமேனி கிடையாது, விபூதி கிடையாதுன்னு சொல்றவா, இத்தனை பேருடைய வாதத்தையும் இல்லை என்று ஆக்கி இதுதான் பிரம்மம், இதுதான் பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் சொல்லியிருக்கார் என்று நன்கு நிலைநிறுத்தினாரோ இல்லையோ. அந்த கல்யாண குணங்களை சொல்ல சொல்ல பகவானுடைய குணங்களை வளர்த்து விட பிறங்கிய சீர் இவருடைய குணங்களும் வளர்றது. அவருக்கே குணம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்ம குணமும் போயிடும். அவருக்கு குணம் இருக்குன்னு சொன்னா நம்ம குணமும் வளரும். அவர் குணங்களை நினைக்க நினைக்க பயம் தொலையும். நம்ம தோஷங்களை நினைக்க நினைக்க இல்லாத பயம் வந்துடும். ஆகவே பிறங்கிய சீர் சாரா மனுஷரை சேரியன். சாரா மனுஷர்கள் ராமானுஷரை பற்றியிராத மனுஷர்களோ நிருதேக மாத்தியம் பிரதிலபிய துருபியம், அதாவது ரொம்ப துர்லபமான சரீரம் கிடைக்கிறது. சாரா மனுஷரைன்னு போட்டிருக்காரு இல்லையோ. ஒருவேளை மாடா இருந்திருக்கும், இல்ல தானும் கோழி குதிரையா இருந்திருக்கலாம். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத இருக்கணும்னா மனுஷ ஜென்மத்தை பெற்று வைத்தும் பகவத் வைபவத்தை மறந்திருக்க முடியும். ஏன்னா அரிதறிது மானிடராக பிறத்தறிதுன்னு சொல்லிட்டோம். மனுஷனா பிறக்கலே, மாடா பிறந்திருக்கு, கண்ணனை பத்தி தெரியலன்னா நம்பலாம். ஆனா மாட்டுக்கெல்லாம் அவரை தெரியுது, மனுஷனுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அது நல்லா தெரிஞ்சுட்டு மன்னார்குடியில போனேன்னா பசுமாடு கண்ணுக்குட்டியோட என்னமா இருக்கார் பெருமாள். தேரெழுந்தூர்ல சேவைக்கு போனா ஏகாந்த சேவை ஒத்துரும் இல்லை, நபளு பெருமாள் தான். அந்த பசுமாடு, அந்த கண்ணுக்குட்டி, இந்த பக்கம் பிரகலாதன், இந்த பக்கம் கருடனோட அவ்வளவு ஆச்சரியமான பெருமாள். மருவி அப்பன் கோசகன்னு திருநாமம் சொல்லியது. அதனால அதுகளுக்கு தெரிஞ்சு போச்சே, மனுஷர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறதே. சாரா மனுஷரை சேரேன் புமான் பவாப்திம் ந தரேது ச ஆத்மஹா. யார் ஒருத்தன் பகவத் விஷயத்தையும் பாகவத வைபவத்தையும் தெரியாமல் உழல்கிறானோ சம்சாரத்தை தாண்ட மாட்டான், மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். சேரேன் அப்படிப்பட்ட தீயவர்களோட ஒரு நாளும் சேர மாட்டேன். விடுறத முதல்ல விட தெரிஞ்சுக்கணும். பற்றுவது கூட நாளைக்கு. எத்தோட சம்பந்தம் இருந்தா ஆபத்தை விலைக்கு வாங்குறோமோ அதை முதல்ல விட்டுடணும். இல்லையோ நாஸ்தி சங்கதி ரஸ்மாக்கம் யுஷ்மாக்கஞ்ச பரஸ்பரம். உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை போம். இப்படி போய் சொல்லலாமா? ஒரு பக்தன் இருந்தா எல்லாரும் வாழணும் என்னால் எல்லாரும் வாழணுங்கிறதுக்காக சொல்லித்தான் பார்க்கலாம், திருத்தத்தான் பார்க்கலாம். திருந்துவாடா அப்படின்னு தகப்பனார் வெடிக்கா சொல்லுவார். ஊரை திருத்தணுங்கிறதுனா அருவாமனையை வச்சு கத்திரிக்காய் வெண்டைக்காய் வேணா திருத்தலாம், அவ்வளவுதான் முடியுமே தவிர ஆளெல்லாம் திருத்தறதுக்கெல்லாம் ஒருத்தரால முடியாது. இப்போ ஏன்னா ஆழ்வாரே பாட்டில் ஆறானும் ஆதானும் செய்கிறான்னு விட்டார். அவர் ஆட்டம் திருத்தத்தக்க சக்தி இருக்கிறவாளே யாரோ எப்படியோ பண்ணட்டும், உலகம் என்னதில்லே, நான் திருத்த முடியாது,
நான் வேணா திருந்தி பகவானுக்கு கைங்கரத்தில் ஈடுபடுறேன், அவ்வளவுதான் நம்மால் முடியும். அதுதான் இங்க சாதிக்கிறார். சித்தே ததிய சேஷத்வே சர்வார்த்தாக சம்பவந்தி. நல்லாரோட தொடர்பு ஏற்பட்டுடுத்து எல்லா நன்மையும் கிடைக்கும். தீயவர்களோட தொடர்பு இருந்தா நன்மகளத்தனி விட்டே போயிடும். எனக்கு என்ன தாழ்வினியே, எப்ப தீயவர் தொடர்பை விட்டுட்டேனோ, அபாகவதர்களுடைய தொடர்பை விட்டுட்டேனோ, இனி நமக்கு தாழ்வு கிடையாது. அதுவே நல்லது செய்யும். ததேவ முஷ்ணாத் அசுபான் அசேஷதா, அனைத்து அசேஷமான குற்றங்களையும் போக்கிடும், நல்லதத்தனையும் கொடுக்கும். பெரியாழ்வாருடைய மங்களாசாசன பலத்தை கொண்டு ராமானுஜர் வாழ்கிறார். அவர் திருவடிகளோட தொடர்புடையாரோட வைத்தேன். 15ஆம் பாட்டு முற்றிற்று. சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்ல மாலையொன்னும் பாராதவனைக் கல்லாண்டென்னு காப்பிடும் பான்மையந்தாள் பேராத உள்ளத்தி ராமானுஜன் தன் பிறங்கிய சீர் சாரா மனுஷனைச் சேரேன் எனக்கின்னி தாழ்வினியே.